ஜேஎம் ஹிஃப்லான் யூடியூப் சேனல் ரசிகர்களை நீண்ட நாளைக்கு பிறகு சந்திப்பதையிட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினம் உங்களை நான் தோஹா கட்டாரிலிருந்து சந்திக்கின்றேன் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை காட்டுவதற்காக. உதாரணமாக கட்டாரை நோக்கி பல்வேறு பயணிகள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் வேலை தேடி சுற்றுலா பயணத்திற்காக. அந்த வகையில் வேலை தேடுவதற்கு மிக முக்கியமான ஒரு தகவலையும் பிற வெளிநாட்டு மக்களுக்கு ஒரு கட்டார் சம்பந்தமான ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வையும் காட்ட இருக்கின்றேன். உதாரணமாக வேலை தேடி வருபவர்கள் கட்டாருக்கு மெட்ரோ லிங்க் பக்கத்தில் உங்களுடைய எக்கமடேஷன்களை அமைத்து கொள்ளுங்கள். அது உங்களுடைய வேலை தேடி செல்வதற்காக உங்களுக்கு இலகுவாக இருக்கும். அந்த வகையில் நீங்கள் வேலை தேடி மெட்ரோ லிங்க் பக்கத்தில் அமைக்கும் போது இந்த மெட்ரோ எவ்வாறு செயற்படுகின்றது என்பதை சம்பந்தமாக என்னுடைய ரசிகர்களுக்கு இன்றைய தினம் நான் காட்ட இருக்கின்றேன். என்னுடைய பின்பக்கத்தில் ஒரு குறியீடு காட்டப்பட்டிருக்கும், அதுதான் மெட்ரோ லிங்க் பஸ் ஸ்டேஷன். அந்த மெட்ரோ ஸ்டேஷனை பார்ப்போம். இதுதான் அந்த மெட்ரோ லிங்க் பஸ் ஸ்டேஷன். இந்த பஸ் ஸ்டேஷனிலிருந்து தான் நீங்கள் பஸ் எடுத்து மெட்ரோ ஸ்டேஷனுக்கு உங்களால் செல்ல முடியும். ஸ்டேஷனுக்கு செல்வதற்கு டிரான்ஸ்போர்ட் பஸ் ஃப்ரீ. அதுக்கான டிக்கெட் இப்படியாக இருக்கும். இதை நாம் பஸ்ஸில் பொருத்தப்பட்டிருக்கின்ற உபகரணத்தில் ஸ்க்ரீனை பிடிச்சா ஆக்டிவ் ஆகிரும் நமக்கான ஃப்ரீ டிக்கெட். தற்பொழுது வந்து கொண்டிருப்பது தான் மெட்ரோ பஸ். இந்த லிங்க் பஸ்ஸில் ஏறித்தான் நாம் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போக போகிறோம். எப்படி ஸ்டெப் பண்ணுன்றதை பார்த்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு பயணிகள் வந்தவங்க இறங்கினத்துக்கு பிறகு தான் மிச்சவங்க ஏறுவாங்க. இதுதான் மெட்ரோ பஸ். நம்மளை லிங்க்லிருந்து மெட்ரோ ஸ்டேஷனுக்கு கொண்டு போகிற மெட்ரோ பஸ். இந்த பஸ்ஸில் ஏறி ஒவ்வொரு ஸ்டாப்பாக அடுத்த பயணிகளை ஏற்றிக்கொண்டு மெட்ரோ ஸ்டேஷனுக்கு இந்த பஸ் செல்லும். இப்போ நாங்கள் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு பஸ்ஸில் இருந்து இறங்குவோம். இதுதான் மெட்ரோ ஸ்டேஷன். இந்த அமைப்பில் தான் இந்த மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் இருக்கும். இது பாதையில், அதாவது ரோட்டில் ரெண்டு சைட்லேயும் இருக்கும். இதெல்லாம் மெட்ரோ பயணிகளை கொண்டு இறக்குத பஸ்ஸுகள் தான் இதுகள். இந்த பஸ்ஸு எல்லாம் இதே போல் உங்களுக்கு அடுத்த சைட்லேயும் அங்கே நேரே உங்களுக்கு பார்த்தா தெரியும், அதுவும் ஒரு மெட்ரோ ஸ்டேஷன். அது அந்த சைட்டினூடாக வருபவர்களுக்கான நுழைவாயில் தான் அது. இது நம்மட சைட்டுக்குரிய நுழைவாயில். வாங்க மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு எப்படி டிக்கெட் எடுக்கிறது, எப்படி மெட்ரோ ஸ்டேஷனில் இருந்து ட்ரெயினில் போகிறதுன்ற சம்பந்தமான முழுமையான விவரத்தை பார்ப்போம். நமக்கு மெட்ரோ ஸ்டேஷனில் 3 முறைகளில் போகலாம். ஒன்று இந்த லிஃப்ட், அடுத்தது இந்த தானியங்கி படி மூலமாக போகலும், அடுத்தது நமக்கு படியின் மூலமாக இறங்கி போகலும். நாம் இப்போ தானியங்கி படியினூடாக போவோம். கஷ்டமானவர்களுக்கு லிஃப்டையும் பயன்படுத்தி கொள்ள இயலும். இது நாம் மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ளே உள்நுழைத வழி. ஒவ்வொரு மெட்ரோ ஸ்டேஷனும் ஒவ்வொரு அமைப்பில் இருக்கும். இது மெட்ரோ ஸ்டேஷனில் வைக்கப்பட்டிருக்கின்ற தானியங்கி உணவு தருகின்ற ஒரு அமைப்புண்டு. இதில் நமக்கு தேவையான உணவுகளை கட்டாரியால் போடுவதன் மூலமோ கார்டை பயன்படுத்துவதன் மூலமோ நமக்கு எடுத்துக்கொள்ள இயலும். இன்னொரு வீடியோவில் எப்படி அது எடுக்கிற சம்பந்தமாக நாங்கள் பார்ப்போம். வாங்க மெட்ரோ ட்ரெயினில் அவசரமாக பயணிப்போம். இதுதான் மெட்ரோ ஸ்டேஷனில் நாம் உள்நுழைத இடம்.
ரைட், இவ்விடத்தில் வந்து அவடத்த தண்ணி அங்கே உணவு இதை பார்த்தோம். இவ்விடத்தில் வந்து எனக்கு தேவையான உணவுகளை நமக்கு வாங்கி சாப்பிட்டு கொள்ளக்கூடிய வசதியும் இங்கே செய்து தரப்பட்டு இருக்கின்றது. இது மாதிரி இந்த சைடில் போனால் நிறைய கடைகளும் இருக்குது. இந்த இடத்துல வந்து தேவையான மெட்ரோவுக்கு போகிற புதிய கார்டுகளை பெற்றுக்கொள்ளும். இதில் வந்து கார்டு வந்து 10 ரூபாய் அறவிடப்படும். கார்டுக்கான கட்டார் ரியால் 10 ரூபாயை கொடுத்து அவங்களுக்கு கார்டை தருவாங்க. அதோடு வந்து நீங்கள் 10 ரியால் டாப்அப் பண்ண. இதுதான் கட்டார் மெட்ரோ கார்டு. இந்த கார்டை யூஸ் பண்ணித்தான் நாம் போக இயலும். இதை வந்து கட்டார் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கின்ற காரியாலயத்தில் எனக்கு பெற்றுக்கொள்ள முடியும். இதான் வந்து மெட்ரோ செல்லுகின்ற முழுமையான வழி. கொண்டு வந்து ரெட் லைன், அடுத்தது வந்து க்ரீன் லைன், அடுத்தது வந்து கோல்டு லைன். இந்த இதுகளுக்கு மட்டும் இது போகும். அதோடு வந்து சிங்கிள் ஜேர்னிக்கு 2 ரூபாய் டே பாஸ், 6 ரூபாய் வீக்லி பாஸ், இல்லை இந்த டைமில் ட்ராவல் கார்டு காஸ்ட் வந்து 10 ரூபாய். அதோட இவ்விடத்தில் வந்து இந்த மெஷினில் வந்து நமக்கு தானியங்கி மூலமாகவே நமக்கு டாப்அப் பண்ணிக்கலாம். நாம் எடுத்த அந்த நியூ கார்டை வந்து தானியங்கி இந்த மெஷினில் போடுவதன் மூலமாக எங்களுக்கு எங்களோட பேலன்ஸை நிரப்பிக்கொள்ள முடியும். கார்டை வந்து டாப்அப் பண்ண போகிறோம். கார்டை வந்து நாம் இங்கே வச்சோம்னு சொன்னால் இங்கே நம்மளோட ப்ரொஃபைலை காட்டும் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி. அதோடு வந்து நாம் இன்னும் இருக்கின்ற டாப்அப்ன்ற இடத்த கிளிக் பண்ணணும். அதோட 20 போட போகிறீங்களா, 30, 50, 100, 200, 300 காட்டும். அதில் வந்து நாம் 220 கொடுப்போம். இங்கே வந்து நாம் 50 ரியால் சல்லியை போட்டோம்னா அப்படி எடுத்துரும். எடுத்ததோட இங்கே வந்து நம்மளோட டோட்டல் இதை காட்டினத்தோட நம்மளுக்கு மீதி சல்லியை அதுவாக தரும். 30 மீதி சொல்லி வந்திருக்குது. கார்டை எடுத்துட்டோம். திரும்ப வந்து நாம் வந்து பேலன்ஸை பார்த்தோம்னு சொன்னால் பேலன்ஸ் வந்து 40 காட்டும். ரைட், இதில் வந்து தானியங்கியின் மூலமாக நமக்கு இடத்துல வந்து கார்டை வந்து ஸ்டெப் பண்ணோம்னு சொன்னால் இடத்த திறக்கும். அதோடு வந்து நமக்கு மெட்ரோவுக்கு போய்த்து கொள்ள முடியும். இதுதான் வந்து மெட்ரோ ஸ்டேஷனில் நாங்கள் ஏறுகின்ற மெட்ரோ ட்ரெயினுக்குள்ளே நாங்கள் ஏறுகின்ற இடம். அடுத்த ட்ரெயின் வந்து 2 நிமிஷத்தில் வரும்னு போடப்பட்டிருக்கு. அடுத்த ட்ரெயின் வந்து 5 நிமிஷம், அதுக்கு அடுத்த ட்ரெயின் வந்து 8 நிமிஷத்தில் வரும். இதுதான் ஒவ்வொரு இடம். இதில் வந்து ஃபெமிலி, கோல்டு, ஸ்டாண்டர்ட்னு இருக்குது. கோல்டில் போகிறவங்களுக்கு சலுகை கூட, ஃபெமிலியாக வாரவங்க ஃபெமிலியாக போவையிலும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் தனியத்தான் வந்திருக்கோம் சொன்னால் நாம் வந்து ஸ்டாண்டர்டில் நமக்கு போவேலும். ஸ்டாண்டர்டில் போகிறோண்டா எங்கே வேணாலும் ஒரு தாவுக்கு போகிறதுக்கு 2 கட்டார் ரியால் நம்மள்கிட்ட இருந்து விடுவாங்க. இதுதான் அந்த ஸ்டாண்டர்ட்ன்ற நுழைவாயல். يرجى السماح للركاب بالخروج من القطار قبل الصعود. This station is Al Rifah, Mall of Qatar. هذه المحطة هي محطة الرفاع قطر مول.